ஹலோ வியூவர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவை 31 அக்டோபர் 2023 மார்க்கெட் அப்டேட்டை பார்க்கலாம். அப்புறம் ஸ்டாக்ஸ், எஸ்பிஐ லைஃப் இன்சூரன்ஸ், டைட்டன் கம்பெனி, ஹெச்டிஎஃப்சி லைஃப் இதெல்லாம் இதுக்காக ரேலி ஆச்சுது. அப்புறம் ஈச்சா மோட்டார்ஸ், சன் ஃபார்மா, மஹேந்திரா அண்ட் மஹேந்திரா இதெல்லாம் இதுக்காக டிக்ளைன் ஆச்சுது. அப்புறம் எஃப்எஸ்டிஎஸ் இவங்கெல்லாம் வந்து எவ்வளோ க்ரோர்ஸ்க்கு ஸ்டாக்ஸை பை அண்ட் செல் பண்ணியிருக்கிறாங்க. யூஎஸ் மார்க்கெட் வந்து இதுக்காக ரேலி ஆச்சுது. க்ரூட் கரன்சி இதோட ரேட்ஸ் எல்லாத்தையும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட் வந்து மார்க்கெட் அப்டேட்டை பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா டெய்லி அப்டேட்ஸ் தவறாமல் கிடைக்கும். நிஃப்டி பார்த்திங்கன்னா 61 பாயிண்ட்ஸ் வந்து விழுந்துருந்துச்சு. சென்செக்ஸ் வந்து 237 பாயிண்ட்ஸ் வந்து விழுந்துருந்துச்சு. எஸ்பிஐ லைஃப் இன்சூரன்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு 41 பாயிண்ட்ஸ் வந்து ரேலியாக இருந்துச்சு. அதுக்கு ரீசன் பார்த்தோம் அப்படின்னா அதோட Q2 ரிசல்ட் வந்து அந்த அளவுக்கு இல்லை. அதனால் எஸ்பிஐ லைஃப் இன்சூரன்ஸ் வந்து கொஞ்சமாக விழுந்துச்சு. பட் ப்ரோக்கரேஜஸ்லாம் வந்து நிறைய பேர் பை கால் கொடுத்துருக்குறாங்க. ஏன்னா எஸ்பிஐ லைஃப் இன்சூரன்ஸில் அப்வர்டு மூவ்மெண்ட் வந்து இருக்குது நெக்ஸ்ட் குவார்ட்டரில் அந்த மாதிரி சொல்லியிருக்கிறதுனால எஸ்பிஐ லைஃப் இன்சூரன்ஸ் வந்து கொஞ்சமாக ரேலியாக இருக்குது. அப்புறம் டைட்டன் கம்பெனியை பார்த்தோம் அப்படின்னா டைட்டன் கம்பெனியோட குவார்ட்டர்லி ரிசல்ட்டுக்கான ப்ரிவ்யூ வந்துருக்குது. அது வந்து நல்லாவே இருந்துச்சு. ஸோ அது வந்து இந்த ப்ரிவ்யூ வந்து நல்ல ரிசல்ட் வரும் அப்படிங்கிறத இண்டிகேட் பண்ணுற மாதிரி இருந்ததுனால டைட்டன் கம்பெனி வந்து ரேலி ஆச்சுது. அது மட்டும் இல்லாமல் டைட்டன் கம்பெனி பார்த்திங்கன்னா லாஸ்ட்டு ஒரு 1 வீக்காகவே நல்லா விழுந்து ஒரு நல்ல பொசிஷனில் இருந்துச்சு, பை பொசிஷனில். அதனால் இந்த ப்ரிவ்யூவும் வந்ததும் கூட கொஞ்சம் ரேலி ஆகிடுச்சு. அப்புறம் ஹெச்டிஎஃப்சி லைஃப்பை பார்த்தோம் அப்படின்னா அது வந்து ஒரு 3 மந்த்ஸ் லோவில் இருந்துச்சு. அந்த டைமில் தான் இப்போ இன்றைக்கி பார்த்திங்கன்னா எஸ்பிஐ லைஃப் இன்சூரன்ஸ் வந்து நல்ல ரிசல்ட்டை போஸ்ட் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு அதாவது நல்ல ரிசல்ட்டை போஸ்ட் பண்ணலன்னா கூட ப்ரோக்கரேஜஸ் வந்து அதுக்கு பைக்கால் கொடுத்துருக்கிறதுனால ஸோ அந்த ஒரு இம்ப்ரெஷன் வந்து ஹெச்டிஎஃப்சி லைஃப்லேயும் தெரிஞ்சுது. ஸோ ஹெச்டிஎஃப்சி லைஃப்பும் அதனால் ரேலி ஆகிருக்குது. ஏன்னா இன்சூரன்ஸு கம்பெனிஸே தான் ப்ரோக்கர்ஸ் வந்து காமனாக சொல்லியிருந்தாங்க. ஸோ அது ஹெச்டிஎஃப்சி லைஃப்பையும் கொஞ்சமாக பூஸ்ட் பண்ணி விட்டுருச்சு. அப்புறம் ஐச்சர் மோட்டார்ஸை பார்த்தோம் அப்படின்னா அது வந்து ஒரு 62 பாயிண்ட்ஸ் வந்து விழுந்துருந்துச்சு. அதுக்கு ரீசன் பார்த்தோம் அப்படின்னா அக்டோபரில் வந்து எக்ஸ்போர்ட்ஸ் வந்து ரொம்ப ஷார்ப்பாக விழுந்துருக்குது. டோட்டல் சேல் வந்து என்ன தான் 3% வந்து இயர் ஆன் இயர் வந்து இன்க்ரீஸ் ஆகிருந்தாலும் எக்ஸ்போர்ட் பார்த்திங்கன்னா ஏறக்குறைய 39% வந்து விழுந்துருந்துச்சு ஐச்சர் மோட்டார்ஸில். ஸோ இது வந்து ஒரு மிகப்பெரிய நம்பராக பார்க்கப்படுது. எக்ஸ்போர்ட்டு இந்த அளவுக்கு விழுந்தது. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா ஐச்சர் மோட்டார்ஸ் வந்து கொஞ்சமாக விழுந்துருக்குது. அப்புறம் சன் ஃபார்மாவை பார்த்திங்கன்னா ஒரு 26 பாயிண்ட்ஸ் வந்து விழுந்துருக்குது. அதுக்கு காரணம் பார்த்திங்கன்னா அவங்களோட Q2 ரிசல்ட்டோட ப்ரிவ்யூவும் வந்துச்சு. அதுபடி பார்த்திங்கன்னா ஏர்னிங் க்ரோத் வந்து பெருசாக இருக்காது, சேம் அளவில் தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அந்த ரிப்போர்ட்டில் இருக்கிறதுனால சன் ஃபார்மாவும் விழுந்துச்சு. அப்புறம் மஹேந்திரா அண்ட் மஹேந்திரா பார்த்திங்கன்னா மஹேந்திரா அண்ட் மஹேந்திராவோட ஃபினான்ஸு செக்ஷன் வந்து அவங்களோட Q2 மார்ஜின் வந்து ரொம்ப டிசப்பாயிண்டிங்காக இருந்ததுனால நல்லாவே விழுந்துருக்குது. அதோட இம்பேக்ட் தான் பார்த்திங்கன்னா மஹேந்திரா அண்ட் மஹேந்திராவும் விழுந்துருக்குது. அப்புறம் எஃப்ஐஸை பார்த்தோம் அப்படின்னா ஒரு 696 crore செல் பண்ணியிருக்கிறாங்க. 5வது கண்டினியூஸ் டேவாக வந்து அவங்க செல் பண்ணுறாங்க. டிஎஸை பார்த்தோம் அப்படின்னா 340 crore வந்து பை பண்ணுறாங்க. அவங்க வந்து 11th கன்சிக்யூட்டிவ் டேவாக பை பண்ணுறாங்க. யூஎஸ் மார்க்கெட்டை பார்த்தோம் அப்படின்னா டவ் வந்து 123 பாயிண்ட்ஸும், S&P 500 26 பாயிண்ட்ஸும், நாஸ்டாக் வந்து 61 பாயிண்ட்ஸும் இன்க்ரீஸ் ஆகிருக்குது. ஸோ இதுக்கு ரீசன் என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா ஃபெட் சேர்மனோட ஸ்பீச் வந்து இனிமேல் நாங்கள் வந்து ரேட்டு ஹைக் பண்ண மாட்டோம் அப்படிங்கிறத ஊர்ஜிதப்படுத்துகிற மாதிரி இருந்துச்சு. மறைமுகமாக அதை சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா இந்த நியூஸ்னால் யூஎஸ் மார்க்கெட் வந்து நல்லாவே ரேலி ஆகிருக்குது. அது மட்டும் இல்லாமல் பெரிய டெக் கம்பெனிஸும் வந்து ரிசல்ட்டு நல்லா கொடுத்துச்சு. அதனால் கொஞ்சமாக ரேலி ஆகிருந்துச்சு. ஸோ அதோட இம்பேக்ட் வந்து மார்க்கெட் ஃபுல்லாகவே தெரிஞ்சிச்சு. அப்புறம் க்ரூடை பார்த்தோம் அப்படின்னா 0.78 வந்து விழுந்துருக்குது. அதுக்கு ரீசன் வந்து நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி இஸ்ரேல் ஹமாஸ்க்கு இடையான அந்த போர்னால் ஆயில் சப்ளையில் எந்த பிரச்சனையும் வராது அப்படிங்கிற மாதிரி இன்வெஸ்டர்ஸ் வந்து இப்போது திங்க் பண்ண ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ஸோ அதோட இம்பேக்ட் தான் பார்த்திங்கன்னா பிரெண்ட் வந்து நல்லாவே குறைஞ்சிருக்குது. $85.57 per barrel இருந்துச்சு. அப்புறம் கரன்சி யூஎஸ்டி பார்த்தேன் அப்படின்னா 83.25 இருந்துச்சு. பெரிய சேஞ்ச் எதுவும் இல்லை. நான் அந்த வீடியோவில் உங்களுக்கு கொடுத்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும் நான் நம்புகிறேன். இது உங்களோட ஃபியூச்சர் ட்ரேடிங் செஷனுக்கு கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிங்கன்னா டெய்லி அப்டேட்ஸ் தவறாமல் கிடைக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.
கீப் சப்போர்ட்டிங். தேங்க்யூ.